தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட பகுதியில் பெரும்பாலானவர்கள் மயங்கி விழுந்த நிலையில் அதில் 5 பேர் கவலைக்கிடம் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது 60 வயது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மரணமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட இடத்தில் கடும் கூட்ட நெரிசல் இருந்த நிலையில் அங்கு ஏராளமானோர் மயங்கி விழுந்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இந்நிலையில் அதில் 5 பேரது நிலைமை மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நிலையில் 60 வயது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கடும் கூட்ட நெரிசல் காரணமாக ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் அங்கு மயங்கி விழுந்த நிலையில் அவர்களும் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். மருத்துவமனையில் இருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், தற்போதைய சூழல் என்ன? ஒருவர் மரணமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது, என்ன நிலவரம்? கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட பகுதியில் கடும் கூட்ட நெரிசல் காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமுற்ற நிலையில் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அதில் 5 பேரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தற்போது மரணமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தற்போது அங்கு தொடர்ச்சியாக மயக்கமுற்றவர்களை அழைத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ்கள் அங்கு வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசல் காரணமாக ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள், வயதானவர்கள் மயங்கி விழுந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 5 பேரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 60 வயதான ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பதைபதைப்பை ஏற்படுத்துகிறது. சிறுமிகள் மயக்கமுற்று அவர்களை ஆம்புலன்ஸ்களில் ஏற்றுவதற்காக அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். 3 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மயக்கமுற்றவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த பகுதிகளில் இருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 பேரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. தற்போது 60 வயதான ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மரணமடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் களத்திலிருந்து செய்தியாளர் ரியாஸ். தற்போதைய சூழல் அங்கு என்னவாக இருக்கிறது? ஒருவர் மரணமடைந்திருக்கிறார், மற்றவர்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? தேவபிரியன் காலை நாமக்கல்லில் முடித்ததை தொடர்ந்து தற்போது கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் பிரச்சாரம் முடித்தது பிறகு இன்று விரும்பியன் திருந்தென்றால் பல்வேறு குழந்தைகள், பெண்கள் என பல பேர் மயங்கி விழுந்தனர். மேலும் தற்போது கிடைத்த தகவலின்படி 60 வயது மூதாட்டி இறந்ததாகவும், மேலும் ஒரு சில பெண்கள் மூச்சு பேச்சு பின்றி மயக்க நிலையிலே இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. மேலும் அந்த சம்பவத்தில் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்போது அந்த பகுதியில் காணாமல் சென்றதாகவும் பெற்றோர்கள் தேடி வராங்க. இந்நிலையில அதே பகுதியில் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் அந்த பகுதியை தற்போது கடக்க முயற்சி செல்லும் போது 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தொடர்ச்சி அப்பகுதியில் வந்த வண்ணமாகவே உள்ளது. மேலும் அந்த பக்கத்தில் தற்போது மிகவும் பதற்றமாகவே உள்ளது. தேவபிரியன், கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் அந்த பகுதியில் ஏராளமானோர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். ஆம்புலன்ஸ்கள் தொடர்ச்சியாக வரிசையாக அந்த பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டு மயக்கமுற்றவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மயக்கமுற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள், குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 60 வயதான ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். மேலும் 5 பேரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் 3 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.